that has to be really taught from the beginning. So one point to add here is like what you see in porn is not real. yeah, You know, a lot of men have told me, "Oh my God, I'm under pressure because in porn a man performs for like 2 hours. I can't do that." But we forget that in pornography it is like cut, will be shorter, cut short, and they show it for like 2 hours and things like that. So women also learn it completely wrong from there, and that's when the size of the penis matters. Yeah. This is what a man does and all of it. From a man's perspective, also, a man thinks that it's okay to, spanking a woman is what women wants. Not all women want spanking. Please understand that, right? But the porn teaches you all of these things. Like any other movie, from movie you take what you want to take and you don't take what you don't want to take. Pornலயும் அதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. So unfortunately, porn is the only place right now for men and women to learn about sex. Otherwise, a lot of people don't even know what is a blowjob. Oral sex na என்னன்னு கேக்குறவங்க இன்னுமே 45 years women who come and ask me like, do you know what is a blowjob or what is so what is 69? Why is this a joke and all of it? People are not open to talking about sex as much as there. So அது என்ன செய்யறாங்க, ஒரே சீக்ரெட்டா லேர்ன் பண்றது பான் மட்டும் தான். ஸோ பான் பார்த்துட்டு இதுதான் செக்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, பட் இட்ஸ் நாட். ஸோ லாட் ஆஃப் மென் அண்ட் விமன் ட்ரை பான்ல என்னெல்லாம் பண்றாங்களோ அதை வீட்டுக்குள்ள ட்ரை பண்றப்ப தென் இட் லீட்ஸ் டு லாட் ஆஃப் இதுல சினிமால வர ஹீரோ எல்லாம் சூப்பர் ஹீரோ மாதிரி அங்க நடக்கிறதெல்லாம் அப்படியே நடக்கும் அப்படின்னு ஒரு இது வந்தது. The media has a we huge should know that they are only acting, they don't have emotions between them. ஷேர் பண்ண நினச்ச அந்த ஒரு விஷயம் சொல்லிட்டேன். நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ வந்து ரிமெம்பர் ஒன்ஸ் லைக் சடன்லி தே கால் ஆஸ் யூஷுவல் கேர்ள்ஸ் ஒரு 9th 10th படிக்கும்போது கேர்ள்ஸ் தனியாக கூப்பிட்டு we are having a sex education talk அப்படின்னு சொன்னாங்க. நாங்களாம் we were quite informed, social media age, we know some stuff, not everything, but அப்போ நாங்களாம் வந்து they are going to tell us about that. அப்போ எதுக்கு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் பிரிக்கிறாங்கன்னு தெரியல. கேர்ள்ஸ் தனியாக கூப்பிட்டாங்க. then this nurse comes, I don't know if she was a real nurse or not, but she was dressed up in that outfit. வராங்க வந்துட்டு do you want your vagina to be infected, do you want like அப்படியே பயம் பண்றாங்க. நாங்களாம் வந்து அப்படியே ஒரு ஷாக் ஆகி பார்க்குறோம். அதுக்கப்புறமா அது வந்து நீங்கள் மாஸ்டர்பேஷன் பண்ணால் அதெல்லாம் நடக்கும், அதனால நீங்கள் யாருமே மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடாது. இதில் என்ன காமெடினா அந்த ஆடியன்ஸ்லேருந்து 90% பொண்ணுங்களுக்கு மாஸ்டர்பேஷன் என்னன்னு தெரியல. That was the comedic thing. He was talking about masturbation. They didn't even know what that was. So it was, we were just having fun in that talk. Adu or experience. Another one is, I work with an organization that works at in government schools. Government school ஒரு HM கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அங்கே 5வது 6வது படிக்கிற ஒரு பொண்ணு, she's just attained puberty, but she doesn't அது அவங்க வீட்டில் சரியா சாப்பாடு அதெல்லாம் கிடையாது. அவங்க ரொம்ப புவரான ஃபேமிலியும் வராங்க, அப்பாவும் கிடையாது. அதனால ஷி கோஸ் ஃபார் லைக் ரெட் லைட் ஏரியாவில் போய் நிற்பாங்களாம். இந்த சாந்தோம் ஏரியா அந்த பக்கம்லாம் வந்து ஒரு 10-10:30 மணிக்கு மேலே போய் நின்றா they're exploited. And she got pregnant and she was in Sac. And she didn't know that she was pregnant. Her mother didn't know she was pregnant. வயிறு உப்பும் போது டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ஏதோ டியூமர் போல இருக்குன்னு நினச்சிட்டு சாமிக்கெலாம் கூப்பிட்டு ஸ்கூல்லே பூஜைலாம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில். அண்ட் தென் ஆப்வியஸ்லி ரொம்ப உப்பும் போது அவங்களாம் பயப்படுறாங்க. எக்ஸாம்ஸ் அப்ரோச் ஆகுது, எக்ஸாம் வருது. அவள் எக்ஸாமில் உட்காடுறா, எழுதுறா, வாட்டர் பிரேக்ஸ், வாஷ்ரூமில் போய் குழந்தைய பெற்றுக்கிட்டு அதை ஒரு பிளாஸ்டிக் கவரில் ரேப் பண்ணி தூக்கி போட்டுட்டு ஷி கம்ஸ் அண்ட் ரைட்ஸ் தி எக்ஸாம் அண்ட் ஷி கோஸ். ஸோ அந்த டீச்சர்ஸ்க்குமே தெரியல. அதுக்கப்புறமா வாஷ்ரூம் போய் க்ளீன் பண்ணுறப்போ ஆயமா வந்து இது என்னம்மா இதுன்னு சொல்லிட்டு அது அது அந்த அது கேட்ட ஒன்னே லைக் நம்ம வி டாக் அபவுட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், பாவர்ட்டி, ஆல் ஆஃப் திஸ். அது கூடவே வந்து அந்த ஒரு இண்டிவிஜுவலோடைய உடம்பை பற்றின விஷயங்கள், அவங்களுக்கான செக்ஸ் பற்றின விஷயம், ஒரு அடல்ட்னா என்ன, ஒரு சைல்டுனா என்ன, அந்த மாதிரியான எஜுகேஷனும் கூடவே கொடுக்க வேண்டியதாக இருக்குன்னு நான் அவங்க பேசினதுக்கப்புறமா நான் அவங்க வரேன். ஸோ ஐ ஹேவன்ட் ரெட் யுவர் புக், பட் ஐம் டெஃபினெட்லி கோயிங் டு. செக்ஸ் எஜுகேஷன் பற்றி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போது வந்து ஆஃப்டர் 2014-15 அப்புறம் சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமான ஒரு காரணத்தினால குழந்தைங்களோட ஐசோலேஷனும் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் யூ கேன் கெட் இன்ஃபர்மேஷன் த்ரூ இன்டர்நெட் ஆர் சோஷியல் மீடியா
ஆர் எனி அதர் மீடியா சம்திங் வந்து இப்போ அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த குழந்தைங்க அடல்ட் பெரியவங்களுக்குமே சரி அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் டிஸ்இன்ஃபர்மேஷனுக்கும் ரியல் இன்ஃபர்மேஷனுக்குமான வித்தியாசங்கள் வந்து தெரியறது கிடையாது. ஸோ ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆர் டிஸ்இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு இதுதான் உண்மையான ஒரு கருத்துன்றத அவங்க ஸ்ட்ராங்காக அணிவர நம்புற ஒரு சொசைட்டிக்கு உருவாயிட்டு வருது. அதனால சகிப்புத்தன்மையும் அதிகமாயிட்டு வருது. அதனால ஆல்ரெடி இருந்த ஒரு வக்கர புத்தியும் அதிகமாயிட்டு வருது. ஸோ இது வந்து எப்படி மேம் செக்ஸ் எஜுகேஷன் வந்துட்டு இதை பிரேக் பண்ண முடியுமா? அதை பிரேக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கு இங்க வந்து பேசிக்காவே நான் ஒன்று சொல்றேன், நீங்க செக்ஸே விட்டுடுங்க. வாட் ஆர் வி டூயிங் அஸ் பேரண்ட்ஸ் அட் ஹோம்? ஓகே, இப்போ நம்ம நிறைய வந்து குழந்தைங்க ஐசோலேஷனை விட்டுறோம். So we just for the sake of society we get married, for the sake of society we get kids, but are we really involved in their upbringing is one question which we have to analyze ourselves and find out. ஸோ நான் வேலைக்கு போயிட்டு வரேன், நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன், அவங்க வேணுங்கிறத வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம போகும்போது அங்கே நீங்கள் வந்து யூ டோன்ட் even share anything with the kid. Leave alone emotional bondage. You don't like it should be, even if it's learning something from media, you should be there with them learning and discussing. Probably இது சொல்லியிருக்கிறான், அது இப்படி இல்லை, இது இப்படி, this is what it is அப்படின்னு சொல்றதுக்கான உங்களுக்கான டைம் இருக்கணும். நீங்கள் அதை இதை எடுக்கணும். ஸோ யூ ஆல் நோ தட் informations are plenty in the world and you all know that your kids can learn in the wrong way. So what are you guys doing as parents here? You can't just allow them to learn anything and everything in the wrong way. So as a parent, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அந்த காலத்துலயும் பெருசா பொறுப்பா வளர்த்த மாதிரி எனக்கு தெரியல. அந்த காலத்துலயும் வந்துட்டு ஏதோ நீ ஸ்கூலுக்கு போனா அனுப்புறேன், படிச்சா படிக்காட்டப்போ நீ 10 பேரோட விளையாடிட்டு செய்யணும் அப்படின்னு வளர்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது வந்து இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தவங்க வீட்டில் இருப்பாங்க, they'll be at least watching the kids what they are doing and all that. These days we leave, like both of us go to work. But despite all that, I think we need to spend quality time with them, ensure that we know what they are up to. It's not controlling, it's just grow along with them. We as parents should grow along with the kids and learn probably afresh whatever they are learning and put in our thoughts, share it with them. இந்த மாதிரி சொல்லியிருக்கான், but this is not the right thing. Probably you have to look at this. You can find another ஒரே இன்ஃபர்மேஷன் எடுத்தீங்கன்னாவே நீங்க பல வியூஸ் போட்டிருப்பாங்க. இப்போ சர்ச் பண்ணாவே எனி மீடியா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனா கான்ட்ராரி வியூஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நல்லபடியா என்ன கரெக்டா தோணுதோ அதை எடுத்து இதை பாருங்க, இது இப்படி சொல்லுது. I think we have to think about it, have a discussion. Whatever could be the subject, it could be sex, it could be education, it could be anything for that matter. I think it's always better to have a session with the kids anytime, like or quality time every day. What did you do today? What did I do today? What happened to in my office? What happened to your school? Even நம்ம ஒரு friendly approachல தினம் வந்து ஒரு session மாதிரி தினம் we have to ensure that at least dinner we all have together, or we'll have a coffee session together every day and start talking things and be with them when they learn. It cannot happen all the time, but at least they know when they have a doubt or when they get into some new information. Give them the space to come and talk to you. This is what I read about this. What do you say? அப்படின்னு கேட்குற அந்த ஸ்பேஸை பசங்கிட்ட கொடுங்க. எது வந்தாலும் இதை நீ பார்க்கக்கூடாது, இதே நீ பார்த்த, இதே நீ செஞ்ச அப்படின்னு நம்ம கேட்கறோம். அப்படியே நம்ம நிறுத்திடுவாங்க. எல்லாத்தையும் கற்றுப்பாங்க, நம்மளுக்கு தெரியாது. ஸோ எந்த சப்ஜெக்ட் ஆனாலும் கொண்டு வரட்டும், நம்ம கிட்ட பேச முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நம்ம உருவாக்கிட்டோம்னா we can avoid most of the problems. Actually, I want to add something. எனக்கு நானும் எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட ரொம்ப அதிகமாக இருந்தது கிடையாது, வீட்டில் ரொம்ப அதிகமாக இருந்தது கிடையாது. பட் என்னை பெரும்பாலும் வளர்த்தது வந்துட்டு என்னோட டீச்சர்ஸ் தான். ஃப்ரம் 6th standard onwards, I am without any doubt I say I am a luckiest person in this room because I have a very wonderful teachers. அது என் தமிழ் வாத்தியாராக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மேம் இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி மேம் இருந்தாலும், ஐ நோ எவ்ரி டீச்சர்ஸ் நேம் அண்ட் வாட் தே ஆர் டூயிங் நவ். என்ன வளர்த்தது டீச்சர்ஸ் தான். ஸோ அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு பசங்களுக்கு கொண்டு சேர்க்கறதுல பேரண்ட்ஸை விட ஒரு படியான பொறுப்பு வந்து டீச்சர்ஸ்க்கு இருக்கிறதா நான் உணர்றேன். ஏன்னா நான் ஃபுல்லாக வளர்ந்தது குளோபல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காங்கேயம், நான் அங்கே தான் இருந்தேன். காலேஜில் நான் கிளாஸ் ரூம் டூர் மட்டும்தான் இருப்பேன். ஐ மீன் காலேஜில் தான் இருப்பேன். ஹாஸ்டல் ஐ நெவர் பீன் ஹாஸ்டல், நான் அவுட் சைட் காலேஜ் கேம்பஸில் தான் இருப்பேன். இன்னைக்கு சென்னையில் வந்து நான் 2 வருஷத்துல டெய்லியும் போகிற ஒரு இடம் இன்ஸ்டியூட். ஸோ எப்பவுமே டீச்சர்ஸ் தான் என் கூட இருக்காங்க, டீச்சர்ஸ் தான் என்னை வளர்த்தாங்க சொல்லணும்னா. ஸோ டீச்சர்ஸ்க்கு இதில் பெரிய ஒரு பங்கு இருக்கு.
ஸோ அதை நம்ம டீச்சர்ஸ்க்கும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும். Teachers and academics only, they might have some sessions once in a while, probably once in a week or something, and talk to them personally, what is their problem, what's going on in their life and what they want to learn and all that. Adum, as he rightly says, teachers also have a great responsibility towards me. எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. இப்போ செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது பெரும்பாலும் பேரண்ட்ஸ் அது வந்து பெருசாக அக்செப்ட் பண்ணுறதில்ல. நான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, செக்ஸ் எஜுகேஷன்னா செக்ஸை பற்றி எல்லாத்தையும் சொல்லி தந்துடுறாங்க அப்படி. அப்போது நீங்கள் என்ன வேணால் சொல்லி தந்து பிள்ளைங்க எப்படி வேணால் போனால் பரவாயில்லையா அப்படின்னு ஒரு பேரண்ட் என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் நம்ம என்ன இங்கே செக்ஸ் எஜுகேஷனில் பேசிக்காக இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா 2 விஷயம் நான் பார்க்குறேன். ஒன்று, பெரும்பாலும் செக்ஸ் எஜுகேஷன்றது பெண் பிள்ளைகளுக்கானது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று, செக்ஸ் எஜுகேஷன்ல உண்மையில என்ன, தன்னுடைய உடல், ஆப்போசிட் ஜெண்டரோட உடல், ஒரு செக்ஸ்ல வந்து சேஃப் செக்ஸ் எது, அன்சேஃப் செக்ஸ் எது, செல்ஃப் ஹைஜீனிக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு அடல்ட்டா இருக்கிற பிள்ளைகளுக்கு, அது ஆண் பிள்ளை ஆனாலும் பெண் பிள்ளை ஆனாலும் சொல்லி கொடுக்கணும். அண்ட் இன்கேஸ் ஒருவேளை ஒரு செக்ஸ் வச்சுக்கிற சூழல் வந்தது அப்படின்னா நீ எப்படி வந்து சேஃபா இருக்கணும் அல்லது அங்கிருந்து தவிர்க்கணும், அது இந்த மாதிரி சில விஷயங்களை தான் நம்ம செக்ஸ் எஜுகேஷனை சொல்லி தரணும். பட் நம்ம சொல்லி கொடுக்குற செக்ஸ் எஜுகேஷன் எல்லாம் எப்படி ஒரு ஆண்கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, பெண் பிள்ளைகள் வெர்ஜினிட்டி, பாதுகாப்பு அப்படின்றதுதான் செக்ஸ் எஜுகேஷன். நீ வந்து எப்படி ஒதுங்கி இருக்கணும், எப்படி தள்ளி போகணும். ஒரு பையன் வந்து ஒரு லவ் லெட்டர் கொடுத்தா கூட அங்க தண்டனை பெண் பிள்ளைக்கு தான், அதை எப்படி அவங்க உனக்கு கொடுக்கலாம், நீ எப்படி வாங்க, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இங்க இந்த செக்ஸ் எஜுகேஷன்ல வந்து ஜெண்டர் அப்படின்றது ஒரு பெரிய ரோல். அது பெண் பிள்ளைகள் கிட்ட கவனம் எடுத்து நீ ஒதுங்கி போன்னு பேசுற அளவுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு நம்ம பேசுறது இல்லை. இன்னொன்று, இப்போ நிறைய நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியால நிறைய அவங்க இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றாங்க, பாக்குறாங்க, குட்டி குட்டி வீடியோ கிளிப்ஸ் பாக்குறாங்க, அல்லது மூவில வந்த ரொம்ப நெருக்கமான காட்சிகள்லாம் பாக்குறாங்க. ஸோ அந்த அடல்சென்ட் ஏஜ்ல அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், கியூரியாசிட்டி இருக்கும். இன்னொன்னு ஒரு உள்ளுக்குள்ள அவங்கள அறியாம ஒரு ஆசை வரும், நமக்கு இப்படி ஒண்ணு நடந்தா நல்லா இருக்கும், இது நம்ம ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி. ஸோ அது அந்த கியூரியாசிட்டினால ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவங்க வந்து அதை அந்த பேலன்ஸ் பண்ண முடியாம போற மனநிலையும் ஏற்படுது. ஸோ இங்க செக்ஸ் எஜுகேஷன்றது ரியலி என்ன அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுலயே நமக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் நம்ம ரொம்ப கான்சிக்வன்ஸ் பேஸ்டா தான் நம்ம டீச் பண்றோம் பிள்ளைங்களுக்கு. இது பண்ணா ஒரு சேஃப்டி அப்படின்னா நம்ம எங்க ஜெனரேஷன்ல எல்லாம் யார்ட்டையும் சாக்லேட் வாங்கி சாப்பிடாது, ஒரு சின்ன ப்ராசஸ் நினைச்சிட்டு பண்றது அவ்வளவுதான். ஸோ பொண்ணுங்களுக்கு அவ்வளவு காஷன் கொடுக்கறது காரணம் வந்து அவங்களுக்கு கான்சிக்வன்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. அவங்க பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க, இதாகிடுவாங்க. பட் இன்னுமே வந்து இப்போ ஒரு டெல்லியில ஒரு ரேப் நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு இங்க சென்னை சேஃப் தான், நம்ம தெரு சேஃப் தான், நம்ம பிள்ளைங்க சேஃப் தான், நம்ம பிள்ளைங்க ஸ்கூல் சேஃப் தாங்கிறது தான் ப்ராப்ளம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அபியூஸ் நடக்கிற ஏஜ் வந்து 12 years to 19 years. So you can't wait for them to become 18 to teach them sex and safety. So இது வந்து ரொம்ப ஒரு 8 years oldல இருந்து சொல்லி கொடுக்கணும். The kids have sex from 6th standard. If you don't know, please understand. They start watching porn from 6th standard. ஒரு சாதாரண இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குன்னா அவங்க ஃபர்ஸ்ட் கியூரியஸா போய் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் porn தான். இஃப் யுவர் சைல்டு இஸ் அ கேமர், அவங்களுக்கு அது பாப்அப்பாவே வரும். Sex and porn will come as a pop-up for them because that is where that market is selling most. நீங்க வந்து என் பையனுக்கு வந்து 6 வயசு தான் ஆகுது, 8 வயசு தான் ஆகுது, அவன்லாம் பான் பார்க்க மாட்டான்னா நீங்க அதை கவனிக்கலாம், அவ்வளவுதானே வெளியே. They are exposed very early. Some kids பயந்துறாங்க வேற. They get into a mental health status because porn is too high for them. ஸோ அவங்க என்ன பார்க்குறாங்க, அவங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கு, அவங்க கையில மொபைல் கொடுக்குறோம், அவங்க பேசாம இருப்பாங்க, கொஞ்ச நேரம் நம்மளை தொல்லை பண்ணாம இருப்பாங்கன்னு கொடுத்துறோம். பட் யூடியூப்ல பான்ஸ் இருக்கு, இன்ஸ்டால பான் இருக்கு, சாதாரண விக்கிபீடியால பான் இருக்கு with pictures and things like that. So what are they getting exposed அப்படிங்கறத வந்து
பார்த்துக்கிட்டே இருக்கணும். And it is not just for girls, it's for boys also in this scenario. அவங்களுக்கு கான்சிக்வன்சஸ் இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆஃப்டர் அ மீ டூ மூமெண்ட் பொண்ணுங்களுக்கு உடல் அளவுல கான்சிக்வன்சஸ் இருந்துச்சுனாலும் ஆண்களுக்கு சொசைட்டி லெவல்ல இமோஷனல் லெவல்ல பெரிய கான்சிக்வன்சஸ் இருக்கு. ஒரு மேஜர் ஆகாத கிட்ட கூட அவங்க வந்து செக்ஷுவல் அபியூஸுங்கிறதுல கம்ப்ளைண்ட் யாராவது கொடுத்தாங்கன்னா யூ கேன் பி டேக்கன் இன் டு த போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் கெப்ட் இன் கஸ்டடி அட் அ ஜுவனைல் லெவல் இட் செல்ஃப். அந்த காஷன் வந்து பேரண்ட்ஸ்க்கு இன்னும் வரவே இல்லை. அவன் பையன் தானே, அவனுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, அவன் எங்கனாலும் போய்க்கலாம் என்னன்னாலும் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறான். கூட அவன் எங்க போறான், என்ன பண்ணான்? ஒன்னு செக்ஸ், another one is substance abuse. ஸ்மோக் பண்றாங்களா, ட்ரிங்க் பண்றாங்களா, ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்களா? எவ்ரி ஸ்கூல் இன் சென்னை ஹேஸ் ட்ரக்ஸ். எவ்ரி ஸ்கூல் இன் சென்னை ஹேஸ் ட்ரக்ஸ். கவர்மெண்ட் ஸ்கூல்ல பயங்கர ஜாஸ்தி. we been talking about it. So உங்க குழந்தைங்க லதா சொன்ன மாதிரி you cannot have a child just to prove your fertility. That is what our generation has been doing. ஆனா அது பெரிய சாக்ரிஃபைஷியலா நான் அவனை எவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்தேன் அப்படிலாம் கிடையாது. All the kids are accidents only. It came out of all the pleasure men and women had. அதே புரிஞ்சுக்காம அந்த fertility prove பண்றது தான். Man has to prove that I'm fertile and woman has to prove I'm fertile. So the child comes into the world, nobody knows how to take care of it. It's a responsibility every human being has to do. அதுக்கான ஸ்பேஸ் இருந்தா மட்டும் குழந்தை பெற்றுக்கிறது நல்லது. நானும் அதான் பேசிட்டே இருக்கோம். அப்படி ஒரு மினிஸ்ட்ரியில ஒரு சேஞ்ச் பண்ணலாம்னா எவ்ரி பேரண்ட் ஷுட் கோ த்ரூ அ சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் பிஃபோர் தே கிவ் பர்த் டு அ சைல்ட். மென் அண்ட் விமன் ஆர் நாட் சைக்கலாஜிக்கலி ப்ரிப்பேர்ட். ஏதோ நாய்க்குட்டி வாங்குற மாதிரி தான். கல்யாணம் ஆனாலும் ஒரு நாய்க்குட்டி வாங்கிக்கிறாங்க, 1.5 வருஷத்துல டிவோர்ஸ் ஆனாலும் அந்த நாய்க்குட்டியை அடாப்ஷன் கொடுக்க முடியாம எல்லாம் ஃபேஸ்புக்ல அவ்வளோ போஸ்ட். யூ வாண்ட் டு கிவ் மை டாட் ஃபார் அடாப்ஷன். உன் குழந்தைக்கு அடாப்ஷன் கொடுக்க முடியாது, அதனால நீ வச்சிருக்க. பட் அந்த மாதிரி irresponsible இல்லாம இருந்தாலே நம்ம சொசைட்டி வேற எங்கேயாவது. ஒன் மோர் பாயிண்ட். இப்போ சுபா வந்து அபியூஸ் பத்தி சொன்னாங்க, லதா வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை கவனிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு. அந்த பாயிண்ட் வந்து நான் ரொம்ப 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 ஆதரிக்கிறேன். பிகாஸ் குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் 90-85% வந்து ஃபேமிலிக்குள்ள இருக்கிறவங்களால தான் அபியூஸ் நடக்குது. தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, தாத்தா, பாட்டி, இந்த மாதிரி தான் நடக்குது. அப்படின்ற போது அந்த குழந்தைகளோட முகமாற்றம், அதுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம், தனக்கு ஒரு சின்ன சங்கடம் ஏற்படுது உடலோ மனதிலோ, அது வந்து பேரண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லணுன்ற அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுத்து வளர்க்கணும். மோஸ்ட் ஆஃப் தேம் என்னன்னா இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள மேபி தாத்தாவால ஒரு ஒரு குழந்தைக்கு அபியூஸ் நடந்துச்சுன்னா அதை சொல்லாம மறைக்கிறதுக்கு தான் நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. ஏன்னா குடும்பமான கௌரவம், அந்த விஷயங்கள். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாற்ற ஆரம்பிக்கும் போதுதான் குழந்தைங்க அபியூஸ்க்கு உட்படுத்தப்பட்டாங்கன்னா அவங்க தைரியமா வந்து வெளியில சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது. மேம், ஐ ஹேவ் a question. See, நம்ம செக்ஸ் அண்ட் மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப் பற்றி நிறைய பேசணும்ல. இப்போ இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் இருக்கு. அதாவது இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்க்கறோம்னா, ஒரு பெண்ணினுடைய உடல் வந்து இந்த அதிகாரத்தினுடைய ஒன்று ஆதிக்கத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கு, இல்லைன்னா வந்து ஒரு அதிகாரத்தை அடையிறதுக்கான ஒரு முறையா இருக்கு, இல்லைன்னா என்னுடைய ஒரு ஆக்ரோஷத்தை காட்டக்கூடிய ஒரு இடமா இருக்கு. இந்த மைண்ட் செட்ல தானே வந்து பெண்களை நம்ம வளர்க்குறோம். உமன்ஸ் பாடி இஸ் மோர் used against her. A weapon used against a woman is her body. இப்போ இந்த அனல் மேல் பனித்துளின்னு ஒரு படம் வந்து, அந்த படத்துல வந்து ஒரு டைலாக், ரொம்ப அழகான ஒரு டைலாக், என்னோட உடல் எனக்காகத்தானே, எனக்கு தானே வெப்பனா இருக்கணும், எப்படி வந்து என்னை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றவனுக்கு வெப்பனா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு டைலாக் வருது. அந்த அதிகார மனப்பான்மை இருக்குல்ல, அந்த அதிகார மனப்பான்மைக்கு அடிப்படையில இருக்கிறது வந்து நம்ம ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் தானே. நம்மளோட அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ல வந்து woman is more prepared to run a family than a man. இப்போ நீங்க சொன்னீங்களா சைக்காலஜிக்கலா குழந்தை பெற்றுக்கிறது, முதல்ல சைக்காலஜிக்கலா எத்தனை யங்ஸ்டர்ஸ் கல்யாணத்துக்கு தயாரா இருக்காங்க? அதுவே fundamentally that's a very important question, because most of the youngsters what I have been dealing with, அவங்க கல்யாணம் பண்ணும்போது வந்து ஓகே நான் படிச்சிட்டேன், ஒரு வேலைக்கு போயிட்டேன், இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் கல்யாணம்ன்ற லெவலில் தான் இருக்காங்க தவிர are you really ready to accept? Because 50% of your, at least 50% of your thought process you have to take her into your mind, or you have to take him into your mind before you decide anything. What will it be suitable to her ன்றதை யோசிக்கணுமே. அந்த சைக்காலஜி உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் அது இல்லைல்ல. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரல் வேரியேஷன்ஸ் ஆர் த வேரியன்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, we all know that is a main fundamental reason. What do you think can be done to change this?
அகைன் அதே தான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இந்த வித்தியாசம் இல்லாம குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு முதல்ல நம்ம கத்துக்கணும். அதாவது ஒரு நார்மலா நம்ம என்ன பண்றோம், வீட்லயே என்ன பண்றோம், ஒரு ஆண் குழந்தை பொன் குழந்தை இருந்தானா சட்டுன்னு ஒரு பொன் குழந்தைய கூப்பிட்டு காஃபி போட்டுன்னு சொல்லுவோம். அதே ஒரு ஆம்பளை வந்துட்டு ஆம்பளை கிட்ட போட்டு எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுன்னு ஜென்ரலா யாரும் சொல்றது இல்லை. அதே மாதிரி நம்ம ஸ்கூல் பாடத்திட்டத்திலேயே சொல்லுவாங்க இல்ல, பாலை கொண்டு போய் அம்மா கிட்ட போய் நியூஸ் பேப்பர் கொண்டு போய் அப்பாட்ட போடுன்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து அதை வளர்க்குறோம். ஸோ அதெல்லாம் மாறணும். யாரா இருந்தாலும் எந்த வேலையா இருந்தாலும் செஞ்சுதான் ஆகணும். நீங்க ஏன் டிஃப்ரெண்டா ஒரு பொண்ணு கிட்ட உங்க பெண் குழந்தைகிட்ட ஏன் ஒரு வேலை வாங்குறீங்க, ஒரு ஆண் குழந்தைகிட்ட ஏன் வேற வேலை வாங்குறீங்க? இப்ப கடைக்கு அனுப்புனா அவனை அனுப்புவோம், வீட்டுல ஏதாவது பண்ணா அவளை கடைக்கு அனுப்பு, அவனை கொஞ்சம் காஃபி போட்டு கொடுக்க சொல்லு. வாட் இஸ் ராங் இன் இட்? வி ஹேவ் டு சேஞ்ச். அங்க மாறணும் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு மட்டும் சொன்னா போறாது, நம்மளுக்குள்ளே மாற்றம் வரணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள மாற்றம் வரணும். அதாவது நம்ம என்ன பண்றோம், நம்ம அடங்கி போய்க்கலாம் பரவாயில்ல, பட் நம்ம குழந்தைய அப்படி வளர்க்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அது ரொம்ப தப்பு. குழந்தைங்க வந்து அப்சர்வ் பண்ணி கத்துக்கிறது தான் ஜாஸ்தி. சொல்லி கத்துக்கிறத விட அப்சர்வ் பண்ணி கத்துக்கிறது தான் ஜாஸ்தி. அந்த நேரத்துல வந்துட்டு நிறைய பெண்களை நான் பாக்குறேன், வந்துட்டு என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, இனிமே நான் என்னத்தை மாத்த முடியும், ஆனா என் பொண்ணுக்கு அந்த மாதிரி இல்லாம நான் பாத்துப்பேன், என் பிள்ளைகிட்ட நான் சொல்லிதான் வளர்க்குறேன். எப்படி இப்படி பாத்துட்டு இருக்கிற ஒரு அம்மாவையும் அப்பாவையும் பார்த்தா அந்த பிள்ளை வந்து அப்படி மாறி கத்துக்க மாட்டான். கத்துக்கலாம், ஒருவேளை ஐயோ பாவம் அம்மா நம்ம எதுக்கு கஷ்டப்படுறாங்க, நம்ம அப்பா மாதிரி இருக்க கூடாதுன்னு நினைக்கிற பிள்ளைங்க இருக்கலாம். பட் தட் பி வெரி ரேர். மோஸ்ட்லி வந்துட்டு ஏன்னா தட்ஸ் கம்ஃபர்ட் ஜோன். எப்பவுமே மேல இருக்கவங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன். ஸோ இட்ஸ் ஈஸியர் டு கிராப் தட் ராதர் தென் இந்த வந்து ஆம்பளைங்க மட்டும் குறையில சொல்ல முடியாது. பெண்கள் தே ஆர் நாட் ரெடி டு புட் தேர் ஃபுட் டவுன் அண்ட் சே ஐ நீட் ரெஸ்பெக்ட் இன் திஸ் ஃபேமிலி. அதை முதல்ல பண்ண ஆரம்பிக்கணும். இட்ஸ் பைபிள் சே the responsibility is more on the women rather than the men, because they have been in the comfort zone. They have been there for years and years on the comfort zone and they will not be ready to get out of that. That's natural. ஒருவேளை நம்ம அப்படி இருந்தா நம்மளும் அதுதான் பண்ணிருப்போம். It's men or women or whoever it is, because they're used to that comfort. You are the person who is suppressed, so you are the person who has to fight for your rights. So first stop you being like used as whatever you said. Now என்ன வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு செகண்ட் ரேட்டடா உனக்கு கீழே தான், ஒரு ஸ்டெப் கீழே தான் அப்படின்னு நம்ம ட்ரீட் பண்றது நம்ம முதல்ல we should stop that. ஸோ அங்க வந்துட்டு you have to put your foot on. என்ன ஆயிடும், ஆனா முக்காவாசி பிரச்சனை என்னன்னா இவங்க வழியா அம்மாக்கள் அப்படியே இருந்ததுனால இவங்க வந்து வாய் தந்து பேசவே மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை பேசினா அவனுக்கு புரிய கூட பெருமா இருக்கும். There are men who accept. எனக்கு தெரியாது, நான் இப்படிதான் எங்க அப்பா இருந்தாரு, இப்படிதான் எங்க தாத்தா இருந்தாரு, அவன் அப்படிதான் இருக்கான், அவனுக்கு நீ தான் சொல்லி கொடுத்தா கூட மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. யூ கேன் அஸ்யூம். many women they assume that இதெல்லாம் பேச முடியாது, இதெல்லாம் பேசினா ஒத்துக்க மாட்டாங்க, இல்லைன்னா டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுவாங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. யூ டாக் டு them, tell them நம்ம இப்படி இருந்தோம்னா நம்ம பிள்ளைங்க இப்படிதான் வளரும், இந்த மாதிரி வேணுமா, திங்ஸ் ஆர் சேஞ்சிங், நாளைக்கு பிரச்சனை வரும், நான் இன்னைக்கு ஒத்துக்கிற மாதிரி நாளைக்கு என் பையனுக்கு வர பொண்டாடி ஒத்துக்க மாட்டா, அப்ப பிரச்சனை வரும், ஏன்னா படிக்கிறாங்க வேலைக்கு போறாங்க, ஒத்துக்க மாட்டா, அப்ப நாளைக்கு உன் பிள்ளையோட வாழ்க்கை பிரச்சனை ஆகும். அவன் வளர்ந்தாதான் அதனால வந்துட்டு men have to grow, women are growing because they have been suppressed and they have to like keep on fighting. So அவங்க கொஞ்சமா வளர்ந்துட்டே இருக்காங்க. பட் மென் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கனால அது அப்படியே இருந்துட்டு இருக்காங்க. இப்ப கூட நீ காத்துல ஏதோ ஒரு ஆர்டிகல் படிச்சேன், 30 வருஷம் முன்னாடி அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க, நாங்க 30 வருஷம் தாண்டி வந்துட்டோங்கிற மாதிரி ஏதோ எழுதிருந்தாங்க. That's a fact. So and the responsibility is from the women that they have to say this I cannot accept. அப்படிங்கிற அந்த இதை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா I am sure most of the men understand. Not everybody wants to create a war at home. People also want to understand, and probably they also love themselves, they also love their family. So probably they'll also start changing. So அதுக்கு வழியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பொம்பளைங்க. அதுதான் பிரச்சனை. Try that. Worst comes to worst என்ன ஆகும், மேக்ஸிமம் என்ன ஆகும், கண்டிப்பா எடுத்த உடனே ஏன்னா அவனுக்கும் அது கம்ஃபர்ட், அவனும் டக்குன்னு உடனே நீ அவன் சொல்ல கேட்க மாட்டேன், நாளைக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்றேன், என் தம்பியும் சொல்ல போகிறேன். பிகாஸ் ஃபார் ஹிம் ஆல்சோ ஹி நீட்ஸ் அ கன்வீனியன்ஸ், கம்ஃபர்ட். ஸோ இங்கே அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்க அவனும் ரெடியாக தான் இருக்கும். ஸோ புட் இட் இன் சச் a way, that's it. Supplementally, what's your view on tomboys? Tomboys. Out of curiosity, I'm asking. In the haircut and Generally, we categorize women who are very tomboys னு சொல்றோம்ல. But I keep saying, மறுபடியும் ஏன் பெண் குழந்தைகளுக்கு ஃப்ராக் போட்டு விடுறோம், பெண் குழந்தைங்க அலங்காரம் பண்றோம், ஏன் ஆண்கள் அப்படியே விட்டுறோம், அப்படி எல்லாரும் அப்படியே விட்டுருங்கிறேன் நான். எதுக்கு இவங்களை வந்து அலங்காரம் பண்றீங்க எனக்கு புரியல. அவங்கள வந்து நீங்க அலங்காரம் பண்ணி நீங்க எப்பவுமே அலங்காரம் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ men are also going to parlors, they are also having that facial and all that. அது அவங்க சாய்ஸ். அதே மாதிரி பெண்களுக்கும் அது சாய்ஸா இருந்துட்டு போட்டுமே. ஏன்
குழந்தையிலேருந்து வந்துட்டு நீ இந்த நகையை போட்டுக்கணும், நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், நீ மேக்கப் போட்டுக்கணும், நீ பூ வச்சுக்கணும், முடி வளர்க்கணும், இதெல்லாம் அவசியமே கிடையாது. அங்க நம்ம ஏன் அங்கேயே டிஃபரன்ஸை கொண்டு வரோம்? உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, உனக்கு ஒரு 2-3 வயசுக்கு அப்புறம் அது வெளில போட்டு பண்ணினா உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கு வாங்கி போட்டுக்க, உனக்கு என்ன உனக்கு ஹேர் கட் பண்ணணுமா பண்ணிக்க, ஆம்பளைக்கு நீ வளர்க்கணுமா வளர்த்துக்க, வாட் பிக் டீல்? If he wants to have a long hair, let him have. If she doesn't want to. My question is, still we are into that so-called within quotesல பொண்ணுங்க வந்து கொஞ்சம் அவுட் ஸ்போக்கனா, நான் இப்படிதான் இருப்பேன், அழகுங்கிறது என்ன சம்பந்தப்பட்ட விஷயம், உன் கண்ணுக்கு அழகா இருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ற பொண்ணுங்களை நம்ம டாம் பாய்ன்னு தான் சொல்றோம். Actually இதுல வந்து சைமன் டுபாவோட answered this question, ma'am. அவங்க செகண்ட் செக்ஷன்ற புக்ல should have easily said this is because நம்ம கொடுக்குற கிஃப்ட்ல இருந்தே இது ஆரம்பிக்குது ஆக்சுவலி. ஓகே, see பாய்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேட் ஒரு பால் கொடுப்போம், இல்ல ஒரு கார் அது மாதிரி கொடுப்போம். பட் கேர்ள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாபி டால் டெடி பேர் தான் கொடுப்போம். Kitchen set. Just like doctor said. Just like this Barbie doll and teddy bear மாதிரி we want even girls to be like that, makeup அப்படி இருந்து அப்படியே like a material possession we want them. அதுக்காக தான் so indirectly we infuse through the toys. அதுதான் சைமன் டிபோ சூப்பரா சொல்லிருக்காங்க. Yes, exactly. And in addition to what she said is like, you know, even I did after reading some of the papers வந்து பாத்தீங்கன்னா I tried to change some of the households நான் பண்ணும்போது 1 week my mother was very happy. She called and said my aunt எல்லார்கிட்டயும் என் பையன் இதெல்லாம் பண்றாங்க. She was very happy. So after 10 days she doesn't want me to do. So ஏதோ ஒரு காரணத்தால she said இல்ல பண்ணாதே அப்படின்னு. She was fighting with my father to do the household. That is different thing. But she doesn't want me to do. அது என்ன காரணம்னா she is not ready to, you know, share this space. She feels that is her space. Okay, அதனால வந்து she is not ready to share even with her own. அவங்களுக்கு வெளியில is your mom working or something? No, that is see அதனால அவங்களுக்கு வேற ஸ்பேஸ் இல்ல, அவங்க கண்ட்ரோல் yes, கொண்டு வரணும். that is what later I understood. அது அங்கே நீ உள்ள போனீனா பாவம் அவங்க. Yeah, that is ஒரு அதிகாரத்தையும் போடுங்க. அது நம்ம அந்த சொசைட்டி ஸ்ட்ரக்சர்னு பேசுறோம். ஒரு மேன் அண்ட் விமன் ஈக்குவலா ஆகுறதுக்கு 230 years ஆகும்னு சொல்லியிருக்காங்க. So there is no point in blaming the society. This is an individual responsibility. Environmentalist பேசிக்கிறாங்க, அதை மாத்திரம் இதை மாத்திரம் பேசுறாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு நம்ம போய் அந்த டஸ்ட்பின்ல போடுறோமாங்கிறது தான் கேள்வி. அதே மாதிரிதான் இந்த ஈக்குவாலிட்டி பத்தி பேசுறது, ஃபெமினிசம் பத்தி பேசுறதும் இட்ஸ் நாட் த சொசைட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட் இஸ் நாட் சம்படி எல்சஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னை சுத்தி ஒரு 10 பேர் தப்பா பேசுறாங்கன்னா அதுக்கு நான் தான் காரணம். இன்னைக்கு நம்ம ஓனர்ஷிப் எடுக்கிறோமோ, என் ஃபேமிலியில இப்படி நடத்துறாங்கன்னா அதுக்கு நான் தான் காரணம். Somewhere we have given them that space to treat me like that. Somewhere we have not stopped it. Somewhere we have not voiced out. So இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுக்க தான் மாறும். இது இங்க நடக்கல, இங்க ரேப் நடக்கல, அதனால நான் அதை பத்தி பேச மாட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ, அதாவது இட்ஸ் போலரைஸ் வேர்ல்ட் we are living in. 50% தப்பா தான் இருக்கும், 50% ரைட்டா தான் இருக்கும். அந்த பேலன்ஸ்ல தான் உலகம் ஓடிக்கிட்டே இருக்கும் எல்லா வருஷமுமே. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நல்லவங்க பேசாம இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வேர்ல்டு வில் கோ அன்பேலன்ஸ்டு தான். இப்போ ப்ராப்ளம் in the society is I know this stuff but I don't want to talk about it. அந்த ஒரு பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணை வேற மாதிரி ட்ரீட் பண்றான் ஒருத்தன் பாக்குறான்னா எத்தனை பேர் அங்க வேலை பார்க்குறோம், அப்ப வாய் பேசுறோம் கிடையாது. அது என் அம்மா இல்லை, என் தங்கச்சி இல்லை, என் ஃப்ரெண்ட் இல்லை, என் லவர் இல்லை. ஸோ ஐ வில் நாட் டாக். எவ்ரி மேன் ஹேஸ் டு டாக், எவ்ரி விமன் ஹேஸ் டு டாக் ஃபார் மேன் ஆல்சோ. விமென்காவது நிறைய சப்போர்ட் இருக்கு. ஐ டோன்ட் நோ as men you understand where you guys are led to. It's a very ரொம்ப டிசாஸ்டரான சிச்சுவேஷன்ல men are going. They don't have a brotherhood, they don't have people to support them. There are எப்பயுமே you are going to be kept in a patriarchy, pedestal, privilege space நீங்கள வச்சிட்டே இருப்பாங்க அவங்க. ஆனா இன்னைக்குமே வந்து உங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொன்னா உங்களை எப்படி சொசைட்டி ட்ரீட் பண்றது அப்படிங்கறத கண்ணை முழிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். You are no more in a privileged society. A woman will not choose you. Your parents will not choose you. Your neighbors will not choose you. So privilege இவ்வளோ நாள் இருந்தாச்சு. But men have to wake up and talk. The way they will get back their space in this world is the way you create space for women. அதுதான் ரியாலிட்டி. அதை பண்ணாத வரைக்கும் நம்ம நினைச்சுக்கிறோம் ஐயோ பொண்ணுங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பொண்ணுங்க அட்வர்சிட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. So we know how to fight. We have been fighting world wars across. அதனால we know how to handle it. It doesn't hurt us anymore. We know how to voice out, how to. But men are not talking. And I see examples of people like you say like I don't get a hug. Men are not getting married. இன்னைக்குமே வந்து அமெரிக்க மாப்பிள்ள வேணும், நல்ல ஜாப்ல இருக்கிற மாப்பிள்ள தான் வேணும், மத்தவங்களாம் என்ன பாக்குறாங்க. So you're always being selected.
and you will at one point of time you will not be selected. Are you ready for that? How have you shaped அந்த அவேர்னஸே இல்லாம ஆண்கள் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாள் நமக்கு நம்ம வீட்டுல கல்யாணம் வச்சுருக்காங்க, நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. ஒரு 10 லவ் பண்றாங்க, பிரேக் ஆகுதா, வீட்டுக்கு வந்து அம்மாட்ட சொல்லிடுதம்மா நீ ஏன் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு. But you don't understand that at one point of time your mom and dad will also not be able to pick up a spouse for you because you have not evolved as a human being. இப்ப நம்ம எல்லாம் பேசுறது எல்லாமே வெரி சிவிலைஸ்டு ஒரு வேர்ல்டு எல்லாம் நம்ம இப்படி ஒரு கான்வர்சேஷன் பண்றோம்னா அது ரொம்ப கொடுமையான விஷயம் தான். ஐ ஆல்சோ டூ தட் இன் த ஒர்க் பிளேஸ். இட்ஸ் அபவுட் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து சிவிலைஸ்டா நடந்துக்கோங்கிறது தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஆர்கனைசேஷன் பிஹேவியர் புக்ல வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் மென் அட் ஒர்க் பிளேஸ் டாபிக் அண்ட் கேஸ் ஸ்டடியா வர ஆரம்பிச்சாச்சு. இல்ல இப்ப நம்ம which we are not aware of. Most of the guys here are not aware of. இல்ல இப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்க்கு ஸ்ட்ராங்கான ஒரு லா வந்துருச்சு. அத பத்தி நான் டீச் பண்றேன் ஒர்க் பிளேஸ்ல. But அது ஸ்பெசிபிக் டு women தான மேம்? அது womenக்கு மட்டும் தான் சேஃப்டி, not for men. Not for men. That's what I'm Not for telling. men. But the problem is this impacts everybody in the workplace. Men இப்ப வெளிய கம்யூனிட்டிலயும் வீட்ல அபியூசிவ் ஹஸ்பண்டா இருப்பாரு, கம்யூனிட்டில வந்து ஒரு பொண்ண வந்து he might eat these or whatever it is. ஒர்க் ஸ்பேஸ்ல வாழ சுருட்டிட்டு எல்லாரும் வெல் பிஹேவ்டா இருக்கிறது காரணம் there is a law. மேம் நம்மளோட இப்போ ஒரு விமென்க்கு வந்து ஒர்க் பிளேஸ் அண்ட் ஹோம் ஆர் டிஃபரெண்ட். மென்னுக்கு அப்படி இல்லை. நான் என் வீட்டில் வந்து ஒரு ஹவுஸ் மெய்டு வைக்கிறேன்னா எனக்கு தான் அது வீடு, அந்த ஹவுஸ் மெய்டுக்கு அது ஒர்க் பிளேஸ். அவ போய் கம்ப்ளைண்ட் பண்ணா என் வீடே எனக்கு சேஃப் கிடையாது. கரெக்ட். தட் இஸ் a law, legal situation today. இது இன்னும் men, as you rightly said, அவேர்னஸே இல்ல. men are அதாவது நம்ம முதலாளி மேல உட்கார வச்சு ஐசோலேட் பண்ண மாதிரி அந்த patriarchal society has totally isolated men, putting him in a high pedestal. And men are also addressed. They are addressed and they are under very big assumptions, and these assumptions are very dangerous. It's going to kill them in the future. You can lose your career, you can lose your family, you can lose your mental peace. Correct. If one woman comes back and then says that you have sexually harassed her, and it is not, it need not be very big and all. I've handled sexual harassment cases with a simple handshake. More than 30 seconds panninga, it's a sexual harassment. A woman can complain against you in the workplace. How many men know this? You don't know. ஒருத்தவங்கள பாக்குற பார்வையில you can sexually abuse them, and a woman comes and the law very clearly says that it's not the intent, it's the impact. So நான் வந்து intent வந்து I was very friendly with that person, I was like a father, I'm like a brother to her. அதெல்லாம் எந்த கதையுமே, it's a criminal offense in India, and not all men are knowing about the law. And the law போச்சுனா FIR போடலாம், அவங்களை உள்ள தூக்கி வைக்கலாம், you will lose everything in life. அந்த அவேர்னஸே வரல. ஒரு law வந்து 2013ல இது ஸ்ட்ரிஞ்சென்ட்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க 2013. அதுல இருந்து இப்ப நம்ம ஒரு 9 வருஷம் தாண்டிடும். இன்னைக்கு வரைக்கும் lot of men don't know இப்படி ஒரு law இருக்குனே தெரியாது. 12 seconds மேல நான் பார்க்க முடியாது. If I have been talking, you are talking and I am seeing you, then you can complain against me. Kerala High Court has given an order 18 seconds, 12 seconds if I stare at you, or if you complain that I am staring at you. There is a difference between looking and staring. We also call it elevator eyes. If you're looking at my eyes, it's fine. Elevator eyes is you looking me, scanning me through top to bottom. I am not that commodity for you to look at me, kind of a thing. In fact, corporate-la, workplaces-la எப்படி பண்றாங்கன்னா இந்த law-வை எடுத்துட்டு they're protecting men also and any other genders also. So workplaces are becoming much more stronger and safer. Men abusing men cases தான் ஜாஸ்தி நாங்க ஹேண்டில் பண்றோம். அதுவும் நிறைய பேருக்கு they are not aware. They are not aware. Lot of cases are men abusing men. You wanted to ask me? Yeah, I have to just share something. So I have many guys friends actually. So நிறைய என்கிட்ட பேசுவாங்க. இப்போதான் like comfort விட்டுட்டு கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. So அப்போ வந்து அவங்க சொல்றப்போ like myth about the virginity. So அது ரொம்ப எனக்கு இம்பாக்ட் ஆச்சு. ஏன்னா ஒரு பையன் என்கிட்ட பேசுறப்போ if I marry a woman, so எனக்கு வந்துட்டு அந்த விமன் கிட்ட இருந்து நாங்க செக்ஸ் வச்சுட்டு இருக்கப்போ ஒரு பிளட் வந்தாதான் she is a virgin அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அவன் இப்போ வரைக்கும் like he is 21 years now, இப்போ வரைக்கும் அதை நினைச்சிட்டு இருக்காங்க. I was very shocked because I'm a sports player and இப்போ நிறைய இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அது கிடையாது. If you do horse riding itself, that will tear off. Yeah, that's it. So it doesn't mean that you lost. So அப்போ நான் I tried very hard to
புரிய வைக்க அவ்வளோ ட்ரை பண்ணோம். ஸோ இல்ல அது கிடையாது. ஸோ இது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல இப்போ இருக்கிற நம்ம என்வாயன்மெண்ட் எல்லாமே பார்த்துருக்கப்போ அது அப்படின்னு ஒரு கிடையாது. இங்க ஃபர்ஸ்ட் டைம் வச்சுக்கிட்டா பிளட் வந்தாதான் she is a virgin or else she is That's not not a porn virgin. education. Yeah, in porn there is virginity. Porn னே தனியா இருக்கு. இருக்கு. Where there is blood and everything. Yeah, so அது Obviously they learn from there. அந்த மாதிரி சொன்னோட்டே அவங்க ரொம்ப அதுக்கப்புறம் அவங்க இப்படிலாம் இருக்கா இந்த மாதிரிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன பிறகுதான் he came to he thanked me actually. So இந்த ஒரு நோஷனோட நான் என்னோட மேரேஜ் லைஃப்லாம் போயிட்டு அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா it will total destruct. See, the friendship between a man and woman works like this very well, right? Very well. You were able to discuss, he was Yes, able to ma'am. open it out to you, you were able to tell him that, Yes, ma'am. and that's how we have to progress. Yes, ma'am. So இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா வராங்க. But there are some people in my class, they were, girls you should be like this, you should be like this, and நீ அந்த பாயிண்ட பேசுற, நீ இந்த பாயிண்ட பேசுற, நீ வந்து girls கிட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரிலாம் இன்னமும் there are students like that. But some students are like கொஞ்சமா openly they are talking. And also the objectification of women in pornography, and they were like women இப்படிதான் இருப்பாங்க without any flaws, without anything, and அப்படியே இப்படிதான் ஒரு டால் மாதிரி இப்படிதான் இருப்பாங்க. அதுக்கும் நாங்க வந்து real discuss like no அப்படி கிடையாது. Not only women, men also Men are are also. objectified in pornography. Yes. But when I talk with my friends like girls, so they'll be இல்ல பசங்க அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு they know. But men அப்படின்னா அவங்க கிட்ட இது வரைக்கும் நான் பேசின வரைக்கும் அவங்க என்ன சொன்னா இல்ல விமலாம் இப்படிதான் இருப்பாங்க, அவங்களோட ஸ்ட்ரக்சர்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. அதுவுமே நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பேசி இல்ல அப்படியெல்லாம் இல்ல. ஸோ ஜஸ்ட் அது வந்துட்டு ஒரு இட்ஸ் சினிமா கைண்ட் ஆஃப் திங், ரைட்? ஸோ கேமராக்கு முன்னாடி இருக்கிறப்போ அது அப்படிதான் ஒரு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க அப்படின்னு. இல்ல லதா சொன்ன மாதிரி இந்த நம்ம ஸ்கூல்ல இது பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல் அது வந்து ரொம்ப சாதாரணமா விஷயமா இருக்கிறோம். ஒரு ஒர்க் பிளேஸ் வர்றப்ப ஒரு கோயட் ஸ்கூல்ல வச்சுட்டு வர குழந்தைங்க வந்து பயங்கர கேஷுவலாகவும் ஒரு விஷயத்த நார்மலாகவும் எடுத்துக்கிறாங்க. பாய்ஸ் ஸ்கூல்லேயே படிச்சுட்டு வர பசங்க ஆஸ் ஒரு லீடரா நான் போய் அவங்கள வெல்கம் பண்ணி நான் ஹேண்ட் ஷேக் பண்ணா உள்ளெல்லாம் கையெல்லாம் வேர்த்துரும் அவங்களுக்கு. கைஸ் ஸ்ட்ரகிள் அ லாட் பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு அம்மா அக்காவை தவிர வேற யாரையுமே அவங்க தொட்டது கூட இல்லை. ஒரு ஹேண்ட் ஷேக்கே அக்கா தம்பியை தொடக்கூடாது, அதுவே தொட மாட்டாங்க. ஸோ கைஸ் ஸ்ட்ரகிள் அ லாட், கேர்ள்ஸ் ஆல்சோ ஸ்ட்ரகிள் அ லாட். அதுல என்னன்னா அவங்க நம்மளோட சிஸ்டம்ல என்னன்னா ஒரு மேன் டேக்ஸ் அ கால் இன் த ஹவுஸ். என்ன வீடா இருந்தாலும் என் வீட்டுல எங்க அப்பா தான் எல்லாமே முடிவு பண்ணுவாரு, எங்க பக்கத்து வீட்டுல எங்க சித்தப்பா தான் பண்ணுவாரு. அப்படியே பார்த்து வரவங்களுக்கு ஒர்க் பிளேஸ் வந்து முதல் நாள் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அவங்க பாஸ் வந்து அங்க ஒரு விமனா உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. they cannot accept it. lot of people leave the job and go. அவங்க முடிக்கிறதுக்கு அங்க போய் நின்னுட்டாங்க. இதனால இவங்க எல்லாம் வாய மூடுவாங்க. So actually I plan to drop my vote of thanks because of the discussion. Go ahead. That's usually we stop on time, but today I didn't intervene because it was it was a great discussion. Many things we came to know today. Even for me, many things discussed here was a kind of an eye opener. Actually, I am also doing research in gender, but then this discussion actually gave me a lot of insights, personally speaking. So today it was a great day. I would like to thank all of you, each one of you. So before winding up, we have this honoring session. Yes. Now I'd like to call upon Manu sir, in charge of this publishing house, to honor the reviewer. Yes. Sir, கொஞ்சம் sir. Now I call upon the reviewer to honor the author. Formal order of thanks, informally I just want to thank Ganesh sir. இல்ல சீரியஸா ஆக்சுவலி எனக்கு என்னன்னா ஒலி சார் வந்து he went for a marathon in விசாகப்பட்டினம். அதனால நான் ஆக்சுவலி கொஞ்சம் டென்ஷனா இருந்தேன், ஆத்தர் வராங்க, ஒலி சார் வர